ஹாய் ஹலோ வணக்கம். நான் கலையின் காமெடி கலையரசி. தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு மணிமாறன் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்து ரசித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என் அன்பான பணிவான மாலை வணக்கங்கள். ஒரு கோர்ட்டில் வக்கீல், உங்கள் பேர் என்னம்மா? கமலம் சார். நீங்கள் ஏன் உங்கள் கணவரை டைவர்ஸ் செய்கிறீங்க? அந்த மனுஷன் தூக்கத்தில் அடிக்கடி வேலைக்காரி பேரையே சொல்லிகிட்டு இருக்கார் சார். அவள் பேர் என்ன? அவள் பேரும் கமலம் தான் சார். என்னது, உங்கள் பேரும் கமலம், வேலைக்காரி பேரும் கமலமா? ஆமாம் சார். சரி, அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்காரர் தூக்கத்தில் உங்கள் பேரை கூட சொல்லியிருக்கலாம்ல சார்? சார், இருக்கவே இருக்காது சார். ஏம்மா? நிச்சயமாக அந்த ஆள் என் பேரை சொல்லி இருக்கவே மாட்டார் சார். அது எப்படிம்மா அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? ஏன்னா என் பேரை சொல்கிற அளவுக்கு அந்த ஆளுக்கு தைரியம் கிடையாது சார். சரி, நீங்கள் போய் உட்காருங்க. நீங்கள் வாங்கம்மா. நீங்கள் தானம்மா வேலை செய்கிற கமலம்? ஆமாம் சார். சரிம்மா, அப்போ அவர் உங்கள் பேரை தான் தூக்கத்தில் சொல்லியிருப்பார், கரெக்டா? இல்லைங்க ஐயா, அவர் என் பேரை சொல்லலை. அது எப்படிம்மா அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? என்ன, அவர் எப்பவுமே டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவார் சார். நானும் பல முறை சொல்லியிருக்கேன், என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. அதுக்கு அவர் அந்த சனியை ஞாபகப்படுத்தாதே, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு ரொம்ப கோவப்படுவாருங்கய்யா. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஜட்ஜு நல்லா விசாரிச்சதில் அவர் மீதான குற்றம் சந்தேகமற நிரூபிக்கப்படவில்லை என்று கேஸை தள்ளுபடி செய்கிறேன். உடனே இந்த மனைவியும் வேலைக்காரியும், ஐயா ஐயா ஜட்ஜ் ஐயா, அது எப்படிங்க? அந்த மூணாவது கமலம் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணுமே, அதை முதல்ல கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். புதுசாக கல்யாணமான பொண்ணும் அவளோட தோழியும் பேசிக்கிறாங்க. ஏய், உன்னோட புது மாடல் மொபைல் ஃபோனு ரொம்ப நல்லா இருக்குடி. ஆமாண்டி, என் தம்பி வாங்கி கொடுத்தான், 40,000 ரூபாயாம். அட, நெக்லஸும் புதுசா? செம்மையாக இருக்குது, கலக்கிறப்போ. ஆமாண்டி, என் வீட்டுக்காரரு என் பர்த்டேவுக்கு எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாரு, 1,50,000 லட்சமா. போ போ, கலக்கிறப்போ. சரி, கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்டி, உன் வீட்டுக்காரர் கூட பக்கா ஸ்மார்ட்டாக இருந்தார்டி. அவரை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருடி, 30 லட்சத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் குட் மார்னிங். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், எனக்கு ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும் டாக்டர். எவ்வளோ செலவாகும்? முன்னையெல்லாம் 15,000 ரூபாயாக இருந்தது, இப்போ ஒரு ஆஃபர் இருக்குது, அதனால் 10,000 ரூபா தான். ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வெளியே போயிட்டு 2 ரவுண்டு நல்லா ஓடிட்டு வாங்க. என்ன டாக்டர், ஒரே வெயிலாக இருக்குது, இந்த வெயிலில் எப்படி டாக்டர் ஓட முடியும்? வெயிலில் ஓடக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, அப்போ உங்கள் மூளை நல்லா வேலை செய்யுது. வெரி குட், மூளை ஓகே. சரி, இந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடிங்க. என்ன டாக்டர், இங்கே எங்கே கிளாஸ் இருக்குது? அது உங்கள் டார்ச் லைட்டு தானே? அப்போ உங்கள் கண்ணும் நல்லா தெரியுது, கண்ணு ஓகே. இங்கே ஒரு 500 ரூபா நோட்டு வச்சேனே, காணுமே, யார் எடுத்திருப்பாங்க? டாக்டர் டாக்டர், நான் எடுக்கல டாக்டர். பத்தியா, நான் மொனன்னு பேசுனது கூட உங்கள் காதில் விழுந்திருக்கு, அப்போ உங்கள் காதும் நல்லா கேட்குது, காது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, சரி, அந்த கையை நல்லா இப்படி சுற்றுங்க, இந்த கையை சுற்றுங்க, காலை இப்படி ஆட்டுங்க, அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து காட்டுங்க. வெரி குட், அப்போ உங்கள் கையும் காலும் நல்லா வேலை செய்யுது. ஆக மொத்தம் எல்லா பார்ட்ஸும் நல்லா வேலை செய்யுது. இந்தாங்க ரிப்போர்ட்டு, ரிசப்ஷனில் போயிட்டு ஒரு 10,000 ரூபாயை கட்டிட்டு போங்க. ஒரு நாள் ஒரு பழைய ஸ்டூடெண்ட்டும் அந்த வாத்தியாரும் சந்திக்கிறாங்க.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சார், என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்ககிட்ட படித்த கோபால் சார். கோபாலா? எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன எப்பவுமே மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு திட்டுவீங்களே. இப்போ நான் துபாயில் வேலை பார்க்குறேன் சார். சாரிப்பா, என்னை மன்னிச்சிரு. தெரியாமல் கோவத்தில் சொல்லியிருப்பேன். ஆமாம், துபாயில் இப்போ என்ன வேலை பார்க்குற? ஒட்டகம் மேய்க்கிறோம் சார். சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.